வரவிருக்கின்ற அடுத்த 24 மணித்தியாலங்கள் அவ்வளவு நல்லதாக இருக்க போவதில்லை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவா ஆகிய பிரதேசங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மழைக்கான அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கள விரிகுடாவில் உருவான அந்த தாழ்வு நிலை இப்போது வலுப்பெற்று நம்ம நாட்டை மிரட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பல இடங்களில் மழை பெய்ய தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இது சாதாரண மழையா இல்ல புயலா? உண்மையை அக்குவேறு ஆணிவராக உடைக்கும் பாருங்கள். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கின்றது. வானிலை ஆய்வாளர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களின் கணிப்பின்படி இது தற்போது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. மிகவும் கவனிக்க வேண்டிய தகவல், 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் உருவான 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுவே அப்படின்னு ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகின்றது. இப்போது இது புயலுக்கு முந்தைய நிலையில் இருப்பதால் இதன் மையப்பகுதி அதிக சுழற்சியை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு முழுமையான புயலாக மாறுமா என்பதை இன்று இரவு, அதாவது ஜனவரி 8 தான் நம்மால் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புயல் உருவாகி வளர்வதற்கு மொத்தமாக 9 படிநிலைகள் இருக்கின்றது. அதில் முதலாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்வார்கள். அதற்கு அடுத்து 2வது படி காற்று சுழற்சி, 3வது படி தாழ்வு நிலை அப்படின்னு சொல்வார்கள், 4வது படி நன்கமைந்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்வார்கள், 5வது தாழ்வு மண்டலம், 6வது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த நிலையில் தான் நாம் தற்பொழுது இருக்கின்றோம். அடுத்து புயல் 7வது நிலை, 8வது நிலை சூறாவளி, 9வது நிலை சூப்பர் சூறாவளி. இது வந்தால் நம் நாடே அழிந்துவிடக்கூடிய வாய்ப்புகள், பல்லாயிரக்கணக்கான சேதங்கள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் என்பதுதான் மிகவும் கவலையான ஒரு விஷயம். இது தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவதால் வானிலை நிலைமைகள் இன்னும் மோசமடைய வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. இப்போது யாழ்ப்பாணத்தில் வரலாற்றிலேயே இல்லாத அளவில் சுமார் 600 மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கும் கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்று முதல் மழை மேலும் தீவிரமடையும் அப்படி என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக மண் சரிவு அபாயமுள்ள கண்டி உள்ளிட்ட மத்திய மாகாண பகுதிகளிலும் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல மக்களே, இது ஒரு அவசியமான முன்னெச்சரிக்கை. நம் உயிரை பாதுகாப்பது நம் கையில் தான் இருக்கின்றது. மக்களே, இந்த தொடர் மழை மற்றும் புயல் எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்கள் பகுதியில் தற்போதைய வானிலை நிலைமை எப்படி இருக்கின்றது? உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உண்மைகளை உறக்கச் சொல்வோம். இந்த முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கையை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். விழிப்புடன் இருப்போம், உரிமையுடன் கேட்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.